அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் 3 ஒரு பொசிஷனில் இருக்கும். ஆனால் உங்களுக்கு சவுண்ட் எப்படி இருக்குன்னு உங்கள் டிரைவிங் சீட் போகிறதுல பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது, பட் சவுண்ட்ஸ் எங்கெல்லாம் கேட்கும். லெஃப்ட். இந்த லெஃப்ட்டுங்கும் போது ஆப்வியஸ்லி ஸ்பீக்கர் இருக்கிறது லெஃப்ட் கேட்கும். ஆனால் இது கூட என்ன சப்வூஃபர் டிக்கெட் இருக்கு இல்லைங்களா, அதுவும் சேர்ந்து இங்கே தான் கேட்கும். ரைட்டுன்னு போகும்போது ரைட் ஸ்பீக்கர்ஸ் கேட்கும், அது போக சப்வூஃபர் ரைட்டுன்னு கேட்கும். அப்புறம் சென்டர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜாக மாறிட்டே இருக்கும் உங்களுக்கு அதில். ரைட். பேஸ் அங்கே கேட்குறது. சென்டர். ஸ்பீக்கரே கிடையாது, பட் எக்ஸாக்ட் சென்டர் உங்களுக்கு. லெஃப்ட் சென்டர். ரெண்டுக்குமே இன் பிட்வீன். அப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட். ரைட் சென்டர். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கு சவுண்ட். இப்போ இந்த ட்ராக் வரது பாத்தீங்கன்னா ரெண்டு கைண்ட் ஆஃப் லேயர் சவுண்ட்ஸ் கேட்கும். சவுண்ட் பாத்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி, அதாவது ட்ரிபிள் இந்த ட்வீட்டர் சவுண்ட் இருக்குங்களா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் லேயர்ல அப்படியே லெஃப்ட் அண்ட் ரைட் மாறிட்டே இருக்கும். அதுக்கு லோவர் லேயர்ல பாத்தீங்கன்னா அந்த பேஸ் சவுண்ட் இருக்குங்களா, லெஃப்ட் அண்ட் ரைட் வரைக்கும் அப்படியே ஈக்குவல் உங்களுக்கு ஒன்று இருக்கும். ஸோ டுவல் லேயர் ஆஃப் சவுண்ட் உங்களுக்கு கேட்பீங்க. தெரியுதுங்களா? ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி மேல அப்படியே இருக்கும், அதுக்கு கீழே லோவர் லெவல் பாத்தீங்கன்னா பேஸ் ட்ரிபிள் எல்லா கைண்ட் ஆஃப் சவுண்ட் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் மியூசிக்ஸ்ல சப்வூஃபர் டிக்கில இருக்கு, பட் பேசிங் அதை கேட்கல பாருங்க. பேசிங் இருக்கு. உங்க முன்னாடியே வாசிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டேஜ் சவுண்ட். ஸ்பீக்கர் அவ்வளவு தூரம் பக்கமா இருக்கு, அங்க சவுண்ட் கேட்காது உங்களுக்கு, எல்லாமே இங்க இருந்து கேட்கற மாதிரி இருக்கும். பட் எப்படி இது ப்ரீ டியூனிங் போஸ்ட் டியூனிங் எப்படி பரவாயில்ல, இப்போ நல்லா இருக்கு எஃபெக்ட். அதாவது ப்ராடக்ட்ஸ் மாட்டிட்டாலும் இது கிடையாது, கரெக்டா அது வந்து டியூன் பண்ணுவது, செட் பண்ணுவது. ஓகே. பேஸ் வந்து ஆயிடுறா, பேக்ல பேஸ் இருக்கு, ஆனா பேக்ல இருந்து அடிக்கிற மாதிரி இருந்திருக்கு. எல்லாமே ப்ரீ டியூனிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் தனியா பின்னாடி அடிச்சிருந்திருக்கும். பட் ஆஃப்டர் டியூனிங் பாத்தீங்கன்னா அது எல்லாமே ஸ்பீக்கர்ஸ் கூட ஜெல் ஆகும். ஓகே. ஏன்னா அதனால தான் டோர்ல ஸ்பீக்கர்ஸ் இந்த இடத்துல மாட்ட சொன்ன காரணமே. தார் பொறுத்தல பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் ப்ரொவிஷன்ல ஸ்பீக்கர்ஸ் மாட்டும் போது இன்டிகிரேஷனே வராது. ரெண்டாவது ஒரு மாதிரி பக் சவுண்ட், ஒரு பொக் சவுண்ட் இருக்கும். டோர்ல பண்ணும்போது என்ன, டோரே பாக்ஸ் ஆகிறதுனால இந்த சப்போஃபரும் இந்த ஸ்பீக்கரும் கரெக்டா மர்ஜ் ஆகும் உங்களுக்கு. அது இல்லாம நீங்க இது பண்ணிருக்கீங்க, டேம்பரிங் பண்ணி இதெல்லாம் பண்ணும்போது அந்த சவுண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு கேட்கறது தான் லைவா கேட்கற மாதிரி இருக்கும். பேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம்
சென்னெஞ்சின் மந்திரம் கொண்டு சேரும் நேரம் சுந்தரி நீயும் சுந்தரம் ஞானம் சேர்ந்திருந்தால் திருவோணம். மியூசிக்காரே போயிருவோம் அப்படி. ஆமா, அந்த ஸ்பீக்கர் வந்து சப்வூஃபர் அப்ப நம்ம வந்து ராக்ஃபோர்ட் கிக்கரன்ஸ் வச்சு பாத்துக்கலாம். அது பேஸ் சாங். இது வந்து மெயின் இன்டகிரேஷன் பார்த்தாச்சு. இப்ப சப்வூஃபர் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சப்வூஃபர் 2-3 சாங்ஸ் வச்சு பாத்துக்கலாம். அதுல அது நல்ல ஒரு பேசிக் சாங்ல வச்சு பாத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ராக்ஸ்ல தெரிய வராது நமக்கு. ஹாய் கைஸ், வெல்கம் ஆர்காட் கேஸ். இன்னைக்கு நம்ம மஹேந்திரா தார் 4+4 அப்படிங்கிற வண்டிக்கு என்னென்ன அப்டேட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ போட போறேன். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட் டூம், அது பார்த்தீங்கன்னா ஃபோக்லாம் பார்த்து டிம் ரைட்டோட ஒரு ப்ரொஜெக்ட் டூம் ஓடி இருக்கும். ஃப்ரண்ட் ஏபிஎஸ் கிரில், அது மட்டும் இல்லை டோர் இன்ஜஸ், இந்த லைட் போட்டுருக்க பாண்டில் லைட் மாட்டியிருக்கோம். ஒரு 5 லைட் வரும் பாருங்க, 3 ஒயிட்டு 2 எல்லோ கேரியர். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா நம்ம ஆஃப் ரோடு போகிறதுனா இங்கே 2 லைட் மாட்டலாம் எக்ஸ்ட்ரா. அது மட்டும் இல்லை இதில் வந்து டெய்ல் லைட், மேட்ரிக்ஸ் லைட் இது மாதிரி பண்ணியிருக்கோம். வண்டி லைட் காட்ட போகிறேன். இப்போ டோர் வந்து ஓப்பன் பண்ணதுமே உள்ளே என்னென்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்கெங்கே லைட் பிரகாசம் எரியுதோ அது எல்லாமே நம்ம பண்ணது தான். ஓப்பன் டோர் பாருங்கள், வண்டி இப்படி இருக்கு பாருங்கள். ஏசி லைட் எரிச்சு, டேஷ்போர்ட் லைட், அப்படியே டோர் பேர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பெருக்கிதா. 70 மேட். அது மட்டும் இல்லை உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பஸ் போட்டிருக்கோம். இது இன்னொரு மெயினான விஷயம், நம்ம டோர் டேமிங் பண்ணியிருக்கோம். இதில் மெயின் ப்ளஸ் பண்ணி ஆடியோ பண்ணியிருக்கோம். ஆடியோ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இங்கே தான் வரும். நம்ம பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுருக்கோம் ஸ்பீக்கர், தெரியுதுங்களா? ஓகே, இப்போ இதில் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஆடியோ செட்டப், கம்ப்ளீட்டாக ஒரு ஆடியோ டெமோ பார்த்தலாம். நம்ம இதில் சப்வூஃபர் ஒரு அழகான ப்ராசர் MP6 ப்ராசர் போட்டு ஆடியோ பண்ணியிருக்கோம். இருக்கிற ஒரிஜினல் சிஸ்டத்தில் தான் நம்ம எதுவுமே கட் பண்ணாமல் பேண்ட் கிளைம் பண்ணி இது மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக. டோர் டேமிங்கோட இங்கே பாருங்க, இந்த டோருக்கும் இந்த டோருக்கு வித்தியாசம் பார்த்தீங்களா? இந்த டோருக்கும் இந்த டோருக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. இதில் ஃபைனலாக ஒரு டெமோ பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு பார்த்து மட்டும் ஹாப்பியாக அண்ணனுக்கு வண்டி அனுப்பிடலாம் வழியாக. இங்கே பாருங்கள் டோர் ஹேண்டில் பாருங்கள், 70 மேட். வாவ், சூப்பராக டோர் கிராப்ஸ் போட்டிருக்கோம் கம்ப்ளீட்டாக. இதில் டெமோன்னு பார்த்துடலாம். ஓகே பாருங்களேன், ஒரு தார் மஹேந்திரா தாரில் ஒரு டேமிங் பண்ணி ஒரு ஆடியோ காட்டும். இது தாரில் கேட்குற ஆடியோ மாதிரி இல்லை, ஒரு இனோவா கிறிஸ்டாவில் ஒரு ஹைலைட் பண்ண டாப் அண்ட் மாடல் பண்ண ஆடியோ மாதிரி இருந்தது. இந்த ஆடியோ கேட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, லைக் கொடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்புங்க, அப்போ வீடியோ பார்க்க முடியும். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கெங்கே ஜொலிக்குதோ அதெல்லாம் நம்ம பண்ணது தான். இங்கே பாருங்கள், ஐம்பிங் லைட், பேசிக்கல் லைட் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை டேஷ்போர்ட் லைட், எக்ஸ்ட்ரா ஃபோக்லாம், ஹெட்லைட், ஃப்ரண்ட் மெஸ், நிறைய தார் எடுக்கலாம். நிறைய என்னென்ன பண்ணலாம் ஐடியா வரலாம். இந்த வீடியோ பாருங்க, பார்த்துட்டு கால் பண்ணுங்க மறக்காம. அதுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு லைவ் வந்துட்டீங்கன்னா ப்ராடக்ட் நம்ம ரெடியாவே ஸ்டாக் இருக்கும், நம்ம மாட்டிக்கலாம். டைம் மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா பண்ணலாம், ஆடியோ பெஸ்டா பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் கொடுங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் தேங்க்யூ. ஆரம்பிக்க டெக்காஸ் நான் சார். ஹாய் வாஸ், திஸ் இஸ் அப்படி ஃப்ரம் ஆரம்பிக்க டெக்காஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு தார் வண்டிக்கு ஆடியோ பண்ணியிருக்கோம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டியில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டும் கிரில் அதெல்லாமே நம்ம டோட்டலாக மாடிஃபை பண்ணியிருக்கோம். தாருக்கு உண்டான அத்தனை ஐட்டம்ஸுமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. கிரில்லு, ஹெட்லைட்டு, டெயில் லேம்ப்பு, தென் வந்து பார்த்தீங்கன்னா பார் லைட்டு எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதுவும் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வண்டியில் என்னென்ன ஆடியோ நம்ம பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தலாம். இதில் ஸ்பீக்கர்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எக்ஸல்சஸ் 2Bங்கிற காம்பனன்ட் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் ரியலில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் டெம்போ அல்ட்ரா 5.4 ஸ்பீக்கர் நம்ம அது மேலே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்.
தென் இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு எலக்ட்ரானிக்ஸ் நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் மெகாஸ் MP6 மேக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 சேனல் ஆம்பிளிஃபயர், 4 சேனல் இன்பில்ட் ஆம்பிளிஃபயரோட வந்துடும். ஸோ ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதில் போயிடும். தென் ரியர் ஸ்பீக்கருக்கும் சப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 சேனல் ஆம்ப் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். சவுண்ட் மெகாஸ் 5 சேனல் ஆம்ப் நம்ம இது கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு அந்த மோனோ இதில் போயிடும். தென் ரியர் ஸ்பீக்கர் வந்து இந்த 4 சேனலில் போயிட்டு இருக்குது உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் இந்த வண்டியில் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸு. ஸோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வண்டியில் தாரில் வந்து OEM ஹெட் யூனிட் மாற்ற முடியாது, ஏன்னா அதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது நம்ம இந்த ஒரு ப்ராசஸ் பண்ணோம். இது ஒரு ஆல்ரெடி வந்து நம்ம பழைய கஸ்டமர் தான், நிறைய பெரிய ஆடியோ லவர் தான். ஸோ இதை கேட்டு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக போயிருந்தார். அந்த வீடியோவில் நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேம்பிங் நம்ம பண்ணியிருக்கோம். டேம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆர்டெக்ஸ் லைட் சீரிஸ் நம்ம டேம்பிங் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டோர் எல்லாமே நம்ம இதில் டேம்பிங் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோர் பேட்ஸில் ஆல்டர் பண்ணி போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம தாரோடது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இங்கே இருந்தால் நமக்கு அந்த ஸ்பீக்கர்ஸோட ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். நம்ம அதை அப்படியே மாற்றி நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே இருக்கும்போது அந்த ஆடியோட டெப்த் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். நிறைய சவுண்ட்ஸ் வந்து கேன்சல் ஆகாமல் உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும். டியூட்டர் இங்கே வரணும், அந்த மிட் வந்து இந்த பொசிஷனில் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ப்ராப்பர் சவுண்ட் அவுட்புட் வெளியே வரும். இப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய சவுண்ட் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆக சான்சஸ் இருக்குது. அதுக்காக அந்த டோர் பேட் ஆல்ட்ரேஷன் நம்ம அதில் பண்ணுறது. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு, நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். See you next video மக்களே. Until then, see you. Bye. This is Afridi from Aram Cartagena.